மாவோயிஸ்ட் அரசியல் அகில இந்திய அளவில் பேசும் அரசியலில் இருந்து சற்று மாறுபட்டு தமிழகத்தில் புலவர் கலிய பெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல, அந்த வரம்புகளோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல. அது இன்னும் விரிவானது, ஆழமானது, வலிவானது என்பதை இந்த திரைப்படத்தை பார்த்த ஒவ்வொரு இளைஞனும் புரிந்து கொள்ள முடியும். ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் இவைதான் பாட்டாளி வர்க்கத்தின் பகை சக்திகள். ஆதிக்கத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும், ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும், சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி வர்க்க அரசியலின் அடிப்படை கருத்தியலாகும். அதனை மையப்படுத்திதான் விடுதலை பாகம் 2 மிகச் சிறப்பான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறது. நிலைச்சுவார்ந்தார்கள் இங்கே பண்ணை முதலைகளாக, பண்ணையார்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெண்மணி போராட்ட வரலாறு நமக்கு உணர்த்து. அது இன்றும் நீடிக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படம் சொல்லும் அரசியல். பண்ணை ஆதிக்கம் என்பது இன்றும் நீடிக்கிறது. அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கிறது. அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், IAS பயின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம். இந்த அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக, பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் விரிவாக பேசுகிறது. இந்த ஆதிக்கத்தையும், ஒடுக்குமுறையையும், சுரண்டலையும் எதிர்த்து போரிடுகிற போது எத்தகைய இடர்களை சந்திக்க நேரிடும், அந்த இடர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக ஆழமாக விவாதிக்கக்கூடிய படைப்பாக விடுதலை பாகம் 2 இருக்கிறது.